Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu arsalahu bil huda wa dinil haqq liyudhhirahu 'ala ad-dini kullihi walau karihal musyrikun. Fa inna asdaqal hadisi kitabullah wa ahsanul hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa syarrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin fin nar. Qala Allah ta'ala fil Qur'anil Karim, a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nasu u'budu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த தீனை பின்பற்றி வாழ்ந்த அவர்களது உத்தம தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த உலகம் இருக்கும் நாள் வரைக்கும் அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்கின்ற, உள்ளத்தில் ஏந்தி இருக்கின்ற ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளும் அன்பும் உண்டாவதாக என்று முதற்கண் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்விடத்திலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்ற அவனது ஏவல்களை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், அவன் தடுத்திருக்கின்ற, வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்ற, ஹராமாக்கி இருக்கின்ற விடயங்களிலிருந்து எம்மையும் எமது குடும்பத்தாரையும் ஏனையோரையும் நாங்கள் பாதுகாத்து அவன் வழியில் விடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்பதை ஒரு வசியத்தாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். பெறுவதற்குரிய அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே, இப்பிரபஞ்சத்திலே கோடான கோடி உயிரினங்களை படைத்து அவற்றுக்கு ரிஸ்க் அளித்து அவைகளை ஒரு அற்புதமான தோற்றத்திலும் குணங்களிலும் வேறுபட்ட விதமாக படைத்திருக்கின்றார். மனிதனை பொறுத்தவரையிலும் அவனுடைய அற்புதமான படைப்புகளில் ஒரு படைப்பாக அவன் இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய படைப்புகளில் இருந்து இந்த மனிதனை வேறுபடுத்தி ஒரு அழகான கண்ணியமிக்க ஒரு உருவத்தை அவனுக்கு கொடுத்து அவனை இந்த உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை அவனை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இந்த படைப்பாற்றலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிடத்திலே எதிர்பார்க்கின்ற அடிப்படையான சில விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவன் ஏனைய இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஏனைய உயிரினங்கள், பயிர் பட்சிகள் போன்று இருந்துவிட்டு போக முடியாது. 10-11ஆக இருந்துவிட்டு போக முடியாது. அந்த மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மீண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவையுடன் இருக்கின்றான். அந்த கடமைப்பாடு அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஸவ்வரக்கும் வஅஹ்ஸன சுவரக்கும், நாங்கள் உங்களை ஒரு தோற்றத்திலே படைத்தோம், ஒரு மனித தோற்றத்திலே படைத்தோம், அந்த தோற்றத்திலையும் உங்களை அழகான ஒரு தோற்றமாக படைத்தோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான்.
அவ்வாறு குறிப்பிட்ட அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனிடத்திலே எதிர்பார்க்கின்றது என்னவென்றால், அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து மீண்டும் அவனிடத்திலே வருகின்ற போது அல்லாஹு தஆலா எந்த விதமான தோற்றத்தை அவனுக்கு கொடுத்தானோ, எவ்வாறு அழகான ஏற்பாடுகளோடு அவனை இந்த உலகத்துக்கு அனுப்பினானோ அதே விதமாக அவனிடத்திலே வர வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அமைதி அடைந்த ஆத்மாவே, அமைதியாக இருக்கின்ற மன நிம்மதியுடைய இருக்கின்ற ஆத்மாவே, உன்னுடைய ரப்பிடத்தில் நீ மீண்டு வா என்பதாக சொல்லுகின்றார். அந்த மன அமைதி அடைந்த அந்த ஆத்மா இந்த உலகத்திலே அவருடைய செயற்பாடுகளின் அடிப்படையில் எவ்வாறு அவன் வாழ்ந்தானோ அதனை மையமாக வைத்துத்தான் அந்த ஆத்மா சிறந்த ஆத்மாவா, சிறந்த ஒரு உயிரினமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிய அதே பண்புகளோடு அவன் மீண்டு வந்திருக்கின்றானா என்பதை அவனால் பார்த்துக் கொள்ள முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே மீளக்கூடிய 2 வகையான மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அதிலே ஒரு வகையான மனிதர் தான் அந்த மன நிம்மதியோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கின்ற அவனது நல்லடியார். இன்னொரு வகையான மனிதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யகூமுன கமா யகூமு ஷைத்தானு மினல் மஸ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரர்களை போல அல்லாஹ் தஆலாவிடத்திலே அவர்கள் மறுமை நாளிலே வருவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இந்த 2 மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்புகின்ற போது அஹ்ஸன சூரக்கும், அழகான பண்புள்ள மனிதனாகத்தான் இந்த உலகத்திலே அனுப்பினான். ஆனால் அவன் உலகத்திலே வாழ்ந்து மீண்டு செல்லுகின்ற போது 2 வகையான மனிதர்களாக செல்கின்றான். ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய அந்த மனிதனாக அவன் செல்கின்றான். அடுத்தது அவன் விரும்பாத ஷைத்தானுடைய வழியை பின்பற்றி அவனுடைய வலையிலே சிக்கி இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு சென்று மடிகின்ற ஷைத்தானுடைய தீங்குகளால் தீண்டப்பட்ட மனிதனாக அந்த இறைவனிடத்திலே அவன் மீண்டு செல்கின்றான் என்ற 2 வகையான மனிதர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எமக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்த ரப் அவன் விரும்பக்கூடிய விதமாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றோம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய விதமாக வாழ்வதென்றால் அவன் எங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லி காட்டுகிறான். சில அடிப்படையான தத்துவங்களை, வழிகாட்டல்களை எங்களுக்கு தருகின்றார். அது என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய இந்த உலகத்திலே வாழுகின்ற போது எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள், எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை இறைவன் விரும்பக்கூடிய விதமாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விதமாக அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு தடையாக இருக்கின்ற காரணிகள் என்ன என்பதை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் நீ உன்னில் இருக்கின்ற ஒரு சின்னொரு விடயத்தை, சின்னொரு பகுதியை நீ தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நீ அதனை தூய்மையாக்கிக் கொண்டு விட்டால் உன்னுடைய எல்லா செயல்களும் சீராகிவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டலாக சொல்கின்றார்கள். அது என்ன? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்துன், உங்களுடைய உடம்பிலே ஒரு சிறிய சதை துண்டு இருக்கிறது. வைதா சலுகல் ஜஸ்து குல்லு, அது சீராகிவிட்டால் முழு உடம்புமே சீராகிவிடும். வைதா ஃபசதல் ஜஸ்து குல்லு, அது சீர்கட்டு விட்டால், அது சீரழிந்து போய்விட்டால், அது கெட்டு போய்விட்டால் முழு உடம்புமே கெட்டு போய்விடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டலாக சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு எங்களுக்கு அஹ்ஸன சூரக்கும் நல்ல ஒரு தோற்றத்திலே அனுப்பியிருக்கின்றான். அந்த தோற்றத்தை நாங்கள் நல்லபடியாக பராமரித்து பண்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இந்த உள்ளத்தை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் நல்ல முறையிலே அதற்கு நீரூற்றி நாங்கள் ஒரு தாவரத்தை வளர்ப்பது போல, ஒரு பிராணியை வளர்ப்பது போல, ஒரு வாகனத்தை நாங்கள் பராமரிப்பது போல அதனை நாங்கள் பராமரிப்போம் என்று சொன்னால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே வெற்றி அளித்த மனிதர்களாக எங்களால் செல்ல முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்,
இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எந்த விதமான நடவடிக்கைகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பதில்லை. இந்த உலகத்திலே அதற்கான கேள்வி கணக்குகள் உங்களுக்கு நேரடியாக வருவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்போது அவனிடத்திலே நீ மீண்டு வருகின்றாயோ அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலே அந்த கேள்விகளை கேட்கின்றான். இந்த உலகத்திலே நீ எவ்வாறு வாழ்ந்தாய்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அவனுடைய செயற்பாடுகள் பற்றி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கேட்பதை விடுத்து அவனை மறுமை நாளையிலே தான் விசாரிக்கின்றான் என்பதாக சொல்லுகிறார். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பற்றி, அவன் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த சுகங்கள் செல்வங்கள் பற்றி, அவனுடைய பதவிகள் ஏனைய விடயங்கள் பற்றி, குடும்ப நிலை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையிலே அவனிடத்திலே கேட்கின்றான். வலாக்கின் அல்லாஹ் தஆலா அதற்கு மாற்றமாக அவற்றை கேட்பதில்லை. இந்த உலகத்திலே வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். இந்த உலகத்திலே அவன் என்ன செய்தான், என்ன செய்துவிட்டு இந்த உலகத்திலே அவன் வந்திருக்கின்றான் என்ற விடயத்தை பார்ப்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றனர். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற அமல்கள், எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் இறைவன் முதலாக எங்களை உலகத்திலே அனுப்பி வைக்கின்ற போது ஒரு அஹ்சன் சூராவாக ஒரு நல்ல ஒரு தோற்றத்தில் எங்களை அனுப்பி வைத்தானே, அந்த தோற்றத்தோடு நாங்கள் மீண்டும் இறைவனை சந்திக்க போகின்ற போது எங்களுடைய இந்த உலகத்து செயற்பாடுகள் சரியாக அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டலாக சொல்கின்றார்கள். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தங்களுடைய தஅவா பயணத்தை ஆரம்பித்த போது 23 வருடங்கள் அவர்கள் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கிறார்கள். அதிலே 13 வருடங்கள் மக்காவிலே தங்களுடைய தஅவாவை அவர்கள் செய்கின்றார்கள். மீதி 10 வருடங்கள் மதீனாவுக்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பின்னர் மக்களை அதை நோக்கி அழைக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் அழைக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்திற்கு காலம் அல் குர்ஆன் வசனங்களை இறக்குகின்றான். இந்த அல் குர்ஆன் வசனங்கள் இறக்கப்படுகின்ற விதத்தை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது ஃபஇன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக, அவன் உங்களுடைய உள்ளத்திலே அதனை இறக்கினான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே இந்த உள்ளம் என்பது ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, வைதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அது ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது, அது சீரழிந்து விட்டால் எல்லாம் சீரழிந்து விடும் என்று சொல்கிறார்களே, அந்த சதைப்பிண்டம் தான் இந்த இதயம், இந்த உள்ளம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்துகின்றான். அவன் வஹியாக இறங்குகின்ற போது, இந்த குர்ஆன் வசனங்களை இறக்குகின்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே இறக்கினான் என்பதாக அல் குர்ஆன் இடத்திலே குறிப்பிடுகிறது. பல நூற்றாண்டுகள் இந்த அல் குர்ஆன் வசனம் இறங்கிய போது, இந்த வசனங்கள் வழிகாட்டலாக அந்த சஹாபா மக்களிடத்திலே வந்த போது, அந்த அரேபியரிடத்திலே வந்த போது அவருடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது என்பதை பாருங்கள். ஒரு பாலைவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய உள்ளங்கள் அந்த பாலைவன மணல் போன்று இறுகியதாக இருந்தது, வறண்டதாக இருந்தது. நீர் தேடி பிடிப்பதற்கு கஷ்டமான அந்த பாலைவனம் எப்படி இருந்ததோ அவ்வாறு தான் அவருடைய உள்ளங்களும் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தார்கள் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு அந்த சண்டை பிடித்த சமூகத்துக்கு மத்தியிலே தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த கூட்டத்தார் ஏன் சண்டை பிடித்தார்கள்? பதவி பட்டங்களை பெறுவதற்கு சண்டை பிடித்தார்களா என்று பார்த்தால் அப்படி இல்லை. அல்லது அரசாட்சிகளை அமைக்க, அரசாங்கத்தை அமைக்க, நாடு பிடிக்க வேண்டும் சொன்னால் அதுவும் இல்லை. அவர்கள் பல 100 ஆண்டுகள் சண்டை பிடித்தார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு வார்த்தைக்காக வேண்டித்தான் சண்டை பிடித்தார்கள். தங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கோத்திரத்தார் தங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த ஒருவருக்கு இன்னொரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவமதிப்பாக பேசிவிட்டார் என்பதற்காக வேண்டி 100 வருடங்களுக்கு மேலாக அல்லது நூற்றுக்கணக்கான வருடங்கள் அவர்கள் சண்டை பிடித்தார்கள் என்று சொன்னால் அவருடைய மனோநிலையை யோசித்து பாருங்கள். அவ்வாறான ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆன் வசனங்களை இறக்குகின்றான். இந்த உள்ளத்திற்கு தான் இறக்குகின்றான். இந்த உள்ளத்துக்கு இறங்கிய அந்த தூதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரேபிய மக்களுடைய உள்ளத்துக்கு தான் வைத்தார். எனவே தான் நாங்கள் பார்க்கின்றோம், தஅவா பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் சொல்வார்கள், உள்ளத்துக்காகத்தான் வேலை செஞ்சார்கள், இது உள்ளத்துக்கு வேலை செய்யற வேலை என்று சொல்வார்கள். ஏன்னு சொன்னால் அது அந்த மெசேஜ் சரியாக போக வேண்டும் என்று சொன்னால்
அந்த அந்த தூது அவர்களுக்கு சரியாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரிசனையாக இருந்தார்கள். எனவே இந்த அல் குர்ஆன் வசனங்கள் எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை நாங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்கின்றோம். அவர்களுக்கு மத்தியிலே பல ஆண்டுகள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்த அந்த சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் வசனங்களின் மூலமாக உக்குவத்தை, அவர்களிடையே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அந்யோன்யத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் பழைய கோபங்களை எல்லாம் மறந்து இந்த அல் குர்ஆனின் வழிகாட்டலின் அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல் குர்ஆன் சொல்லுகிறது, அவர்களுடைய சொத்திலே அவர்களுக்கு வாரிசுரிமை கிடைக்கின்ற அளவுக்கு, ஒரு கோத்திரத்தாரின் சொத்திலே இன்னொரு கோத்திரத்தாருடைய சொத்திலே இன்னொரு கோத்திரத்தாருக்கு வாரிசுரிமை கிடைக்கின்ற அளவுக்கு அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை ஏற்படுத்தினான் என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்று நாங்கள் எங்களது வரலாற்றுகளில் நிறைய சம்பவங்களை நாங்கள் காண்கின்றோம். எங்களுக்கு தெரியும், குடி சம்பந்தமாக, சாராயம் சம்பந்தமாக, மது சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக மது, சூதாட்டம், சிலைகளுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பலிபீடங்கள், அம்புகளை பயன்படுத்தி நீங்கள் குறி சொல்லுகின்ற அந்த அது போன்ற சாத்திரம் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இது ஷைத்தான் உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற, வழிகாட்டுகின்ற நஜீஸான விஷயங்கள். ஃபஜ்தனிபு, நீங்கள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த சமூகத்திலே, இந்த உள்ளத்திலே அந்த தாக்கம் எவ்வாறு இருந்ததுன்னு சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த குர்ஆன் வசனம் இறங்குகின்ற போது அவர் மது பரிமாறிக் கொண்டிருந்தார் தன்னுடைய அனைத்து மற்ற சஹாபாக்களுக்கு, மற்ற அரேபியர்களுக்கு. அந்த குர்ஆன் வசனங்கள் இறங்குகின்ற போதும் இறங்குவதற்கு முன்னரும் மது அருந்திக் கொண்டுதான் இருந்தார்கள், தடை செய்யப்படவில்லை. அந்த குர்ஆன் வசனம் இறங்குகிறது, ஃபஜ்தனிபு, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த குர்ஆன் வசனம் இறங்கிய போது அதனை எடுத்துக்கொண்டு ஒரு சஹாபி ஓடி வருகின்றார். இந்த குர்ஆன் வசனம் இறங்கியது, அதனை காதிலே கேட்கின்றார்கள், நாங்கள் நிறுத்திவிட்டோம். அதற்கு அவர்கள் பதில் உடனே சொல்கிறார்கள், நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்பதாக அந்த சஹாபாக்கள் அதுக்கு பதிலளித்ததை நாங்கள் வரலாறுகளிலே காண்கின்றோம். இதே போன்று வட்டியுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறான மாற்றங்களை அவர்கள் உள்ளத்திலே அல் குர்ஆன் இந்த வசனங்கள் ஏற்படுத்தியதை நாங்கள் காண்கிறோம். இந்த உள்ளத்திலே இருக்கின்ற அந்த சதை துண்டிலே ஏற்படுகின்ற அந்த சலாஹ், அந்த மாற்றம், அந்த பரிமாணம் அவர்களிடத்திலே இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வந்ததை நாங்கள் காண்கின்றோம். உள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது? நான் ஒரு சகோதரிடத்திலே, அவர் ஒரு செயின் ஸ்மோக்கராக இருந்தார், ஒரு சிகரெட் தொடராக குடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவரிடத்திலே நான் இதனை விட்டுவிடுங்கள், இது உங்களுடைய உடலுக்கு நல்லமில்லை என்று சொன்ன போது அவர் சொன்ன பதில் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், எனக்கு டொய்லெட்டுக்கு போவதில்லை, டொய்லெட்டுக்கு போறேன்னா சிகரெட் குடிக்கதான் வேணும். சஹாபாக்கள் வருட காலமாக குடித்துக் கொண்டு வந்த அந்த சாராயத்தை ஒரு வசனம் அவர் உள்ளத்தில் இறங்கியது அப்படியே கொட்டி விட்டார்கள். சிலர் அந்த குர்ஆன் வசனம் இறங்குகின்ற போது ஹாஃப் குடிச்சுகிறார், ஹாஃப் தான் இருக்குது, அந்த ஹாஃப் கீழே கொட்டினார். இவ்வாறான மாற்றங்களை அந்த உள்ளத்திலே அந்த குர்ஆன் வசனங்கள் ஏற்படுத்தின. ஆனால் எங்களுடைய உள்ளங்களிலே இந்த இரண்டு விரலுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த சின்னோர் துண்டை கூட கீழே போட்டு எல்லாம் வைக்கிறோம். அந்த அளவு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைகளாக குர்ஆன் வசனங்கள் அமைவதில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் வரலாற்று ரீதியாக இந்த உள்ளத்திலே ஏற்படுத்தப்பட்ட இந்த மாற்றங்களை நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் காண்கின்றோம். இவைகள் எமக்கு தருகின்ற ஒரு அடிப்படையான மெசேஜ் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லுகின்ற அந்த அஹ்ஸன சூரக்கும், உங்களை அழகான தோற்றத்திலே படைத்திருக்கின்றான், அவன் மீண்டும் உங்களை அழைப்பான், அந்த நேரம் நீங்கள் இந்த தோற்றத்தோடு அவனிடத்திலே வர வேண்டும். நான் எப்படி உனக்கு அழகான தோற்றத்தை தந்தேனோ அதே தோற்றத்தை நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன், நீ அதை கொண்டுதான் இடத்திலே வர வேண்டும். மாற்றமாக ஷைத்தான் பீடித்த, ஷைத்தானுடைய வலைகளை சிக்கி மாண்ட, ஷைத்தான் தரிகட்டு போன அடியார்களாக அல்லாஹ் தஆலா இடத்திலே யாரும் செல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை பாதுகாப்பானாக. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே இந்த உள்ளத்தை சீர்படுத்துகின்ற தேவை எங்களிடத்திலே இருக்கின்றது. இது நாங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து செய்ய வேண்டிய விஷயம். நாங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டால் எவ்வாறு
அதற்கு இன்ஜின், அந்த அதுக்கு தேவையான ஆயில்களை ஊற்றுறோம், சர்வீஸ் பண்றோம், மற்ற வேலைகளை செய்கிறோம், பெயிண்ட் டச்சிங் எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் என்னத்துக்கு? அந்த வாகனம் சரியாக ஓட வேண்டும் என்பதற்காக. ஒரு அறிஞர் சொல்கிறார், மனிதாடி, உன்னுடைய உடலிலே போடுவதற்காக அணிகின்ற ஆடைகளை நீ துவைத்து அழகுபடுத்தி அதை அயன் செய்து நீ உடுக்கின்றாய். ஆனால் உன்னுடைய உள்ளத்தை நீ சலவை செய்வதற்கு மறந்து விடுகிறாய், உன் உள்ளத்தை கழுவுவதற்கு நீ மறந்து விடுகிறாய் என்பதாக ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டிய தேவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக யோசித்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் முடியும். இல்லாட்டி நாங்கள் இவ்வளவு காலம் பயம் கேட்கிறோம், இவ்வளவு காலம் குர்ஆன் வசனங்களை வாசிக்கிறோம், இவ்வளவு வேற விடயங்கள் எல்லாம் இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் வருகிறோம். ஆனால் ஒரு சிறு மாற்றங்கள் என்று வருகின்ற போது ஒவ்வொரு தனித்தனியாக யோசித்தால் அதை செய்ய முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழியிலே, இந்த நேரான வழியிலே செல்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் முத்தஃபிஃபீனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மெசேஜை தருகிறார். வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன் நாஸி யஸ்தஃபூன். இவ்வாறு சொல்லிக்கொண்டு வருகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன. அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அமல்களின் காரணமாக, செயற்பாடுகளின் காரணமாக அவருடைய உள்ளங்கள் துருப்பிடித்து போய்விட்டன என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அவ்வாறென்றால் எங்களுடைய உள்ளம் துருப்பிடிக்கக்கூடியது. தெரிஞ்ச துருப்பிடிக்கணும்னு சொன்னா கரல் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. துருப்பிடித்து போயிடும். எனவே அந்த துருவை நாங்கள் தட்ட வேண்டும். எங்கள் உடம்பிலே ஏதாவது டேமேஜ் ஒன்று வந்துட்டு சொன்னா நாங்கள் அதனை மேலால மருந்து போட்டு சோப்படுத்து, எங்கள் உடை கிழிந்து விட்டது என்றால் இன்னொரு உடையை மாற்றிக்கொள்ள முடியும், அல்லது வாகனம் உடைந்து விட்டால் என்ன செய்ய முடியும். இன்ஜின் பழுதாயிட்டு சொன்னா என்ன நடக்கும்? இன்ஜினே மாற்ற. எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய உள்ளங்கள் துருப்பிடிக்கின்றன, அந்த துருவை நீங்கள் அகற்ற வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதற்கு பரிகாரம் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸ்தி முதுகத்துன். உங்களுடைய உடம்பிலே ஒரு பகுதி இருக்கிறது, அது சீரடைந்து விட்டால் எல்லாமே சீரடைந்து விடும், அது கெட்டுவிட்டால் உங்களது முழு உடம்புமே கெட்டுவிடும் என்ற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். எனவே தான் சஹாபாக்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துஆவை சொல்கின்றார்கள். அதை எவ்வாறு என்றால் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா. இறைவா, எங்களுடைய உள்ளத்தை நீ நேரான வழியை விட்டும் புரண்டோட செய்து விடாது விடுவாயா, பிறந்து விடாமல் பாதுகாப்பாயா. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இறைவா, நீ தான் அருளாளன், நீ அளவற்ற அருளாளனுக்கு. எனவே அதற்கு நீ உதவி செய்வாயாக. என்னுடைய இந்த உள்ளம் இறந்து விடாமல் வழிகட்டு போய்விடாமல் பாதுகாப்பாயாக என்ற ஒரு துஆவை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா. எங்களுக்கு நேரான வழி கிடைத்ததன் பின்னர் நாங்கள் பல விடயங்களை கேட்கின்றோம், அவ்வாறு கேட்டு அதனை நடைமுறைப்படுத்த முடியாதவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே என்பதாக அந்த துஆவிலே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகள் எமக்கு சிறந்த பாடங்களாக இருக்கின்றன. எங்கள் உள்ளத்தை நாங்கள் துருப்பிடிக்காமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறான். அவனுடைய பாவம் செய்கின்ற போது அவன் உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி பதிந்து விடுகிறது. அந்த கருப்பு புள்ளி அவன் அதனை உணர்ந்து தன்னுடைய உள்ளத்தை அவன் சீராக்கிக் கொண்டால் அது அவ்வாறே அகன்று போய்விடுகிறது.
அவன் அதனை கணக்கெடுக்கல, தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்ற நேரம் அவனுடைய உள்ளம் அந்த கருப்பு புள்ளிகளால் நிறைந்து அவனுடைய உள்ளம் இருளடைந்து விடுகிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அவ்வாறான நிலைமை எங்கள் யாருக்கு வரக்கூடாது. நாங்கள் கேலஸாக சிறிய சிறிய பாவங்களிலே நாங்கள் கேலஸாக இருந்து விடுகின்ற அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் எங்களுடைய உள்ளங்களிலே கருப்பு புள்ளிகள் படிவதற்கான சந்தர்ப்பங்களை கூட்டிக் கொண்டு செல்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவானாம். அவன் எங்களுக்கு இந்த உலகத்திலே எங்களுக்கு எவ்வாறான ஒரு தோற்றத்தோடு அனுப்பி வைத்தானோ அவ்வாறான ஒரு தோற்றத்தோடு மீண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்தோஷமான உள்ளத்தோடு போய் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இபாதல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில்-அத்லி வல்-இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.